வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா சுப்ரோ ப்ராஃபிட் ட்ரக்கு. இதில் வந்து எல்எக்ஸ் அப்படிங்கிற மாடலோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வண்டியோடைய ஸ்பெசிஃபிகேஷன், ப்ரைஸு, மைலேஜ், டவுன் பேமெண்ட், இஎம்ஐ இதை பற்றின ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரண்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பஞ்சியான நோஸ் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மகேந்திராக்கான லோகோ வந்து குரோம் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வெஹிக்கிள் பிராண்டிங்காக உங்களுக்கு சுப்பீரியோ ப்ராஃபிட் ட்ரக் அப்படிங்கிற ஸ்டிக்கரிங் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோக்லாம் வச்சுக்கிறதுக்காக ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஹனிக்ரோம் கிரில்லு, ஹாலஜன் ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏர் வென்டிலேஷனுக்காக கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகேந்திராக்கான பேட்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோடைய ப்ரைஸ் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.76 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகி 6.28 லட்சத்தில் வந்து முடியுது. இந்த வண்டிக்கான மினிமம் டவுன் பேமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா 75,000 வந்து கட்டுற மாதிரி இருக்கும். 12 மாதத்துலேருந்து 60 மாதம் வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் மாதம் இஎம்ஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,500 வந்து மாதம் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த வண்டியோடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சிலிண்டர் டைரக்ட் இன்ஜெக்ஷன் டீசல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் உங்களுக்கு மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 26 ஹார்ஸ் பவரும், மேக்ஸிமம் டார்க்கு உங்களுக்கு 55 நியூட்டன் மீட்டருக்கான டார்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டிக்கான சிசி பார்த்தீங்கன்னா 909 சிசி வந்து கொடுத்துருக்காங்க. வண்டிக்கான ஜிவிடபிள்யூ பார்த்தீங்கன்னா 1802 கேஜ். அதுக்கப்புறம் பேலோடு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 900 கேஜிக்கான பேலோடு கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வண்டிக்கான மைலேஜ்னு பார்க்கும்போது உங்களுக்கு 23.3 கிலோமீட்டர் பர் லிட்டர் வந்து கொடுக்குது. மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கியர் பாக்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு 5 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 5 கியர் ஃபார்வேர்டும் 1 கியர் வந்து ரிவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்னியில் வந்து உங்களுக்கு பேக் சைடு பாட்டமில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிக்கான கார்கோ பாடியோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா பாடியோட லென்த்து பார்த்தீங்கன்னா 7.5 அடியும், வித்து பார்த்தீங்கன்னா 5 அடியும் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோடைய வாரண்டின்னு பார்க்கும்போது 3 வருஷத்துக்கான வாரண்ட்டி, அப்படி இல்லைனா 80,000 கிலோமீட்டருக்கான வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த வண்டிக்கான ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 லிட்டருக்கான டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டுக்கான எக்ஸைடுக்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த வண்டிக்கான டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 165 R14க்கான டயர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீஃப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 7 பட்டையும் பேக்கில் 7 பட்டையும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிக்கான பிரேக்குன்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக்கும், பேக்கில் வந்து ட்ரம் பிரேக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியினுடைய ஓவரால் லென்த்து பார்த்தீங்கன்னா 3927 mm, வித்து பார்த்தீங்கன்னா 1540 mm, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1915 mm வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 170 mmக்கான கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டர்னிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 4800 mm. அதுக்கப்புறம் 1950 mmக்கான வீல் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வண்டியோடைய இன்டீரியர் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வண்டிக்கான சீட்டு பார்த்தீங்கன்னா பெஞ்ச் டைப் சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டுக்கு பேக் சைடில் உங்களுக்கு டூல் கிட்டு, லிவர் எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் மேனுவல் ஸ்டேரிங் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே ஆக்சிலேட்டர், கிளச்சு, பிரேக்குக்கான பெடல் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிட்சு, அதுக்கப்புறம் மேனுவல் ஹேண்ட் பிரேக்கு, 5 ஸ்பீடு கியர் ராடு, அதுக்கப்புறம் பாட்டில் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க, மொபைல் ஹோல்டர். நெக்ஸ்ட்டு 12 வோல்ட்டுக்கான சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அசாட் லேம்புக்கான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரீஜென்ரேஷன் ஆயில் லெவலுக்கான இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. திங்ஸ் வைக்கிறதுக்கான க்ளோ பாக்ஸ் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக்கபிள் க்ளோ பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டோருக்கு டாப்பில் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. டாப் மிரரு, சன்வைசர் வந்து கொடுத்துருக்காங்க. மேனுவலுக்கான ஸ்டேரிங்கு, அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகேந்திராக்கான லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் அனலாகுக்கான மீட்ரு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது, அது இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கிளச் ஆயில் ஊற்றுறதுக்கான டேங்கு. இந்த கேபினில் உங்களுக்கு அதிகப்படியான லெக் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு லாங் ட்ராவலுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மகேந்திரா சுப்ரோ ப்ராஃபிட் ட்ரக்கோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு ரிவ்யூ வீடியோவோட நான் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.